மிஸ்டர் சத்யராஜ், தமிழ் திரையினுடைய நம்பிக்கை நட்சத்திரங்கள் ஒருத்தர் நீங்க. உங்க மாதிரி சினிமா நட்சத்திரங்களும் சினிமாவும் சக்தி வாய்ந்த ஆயுதம். சரியா சொன்னா ஒரு போர்வாய். அதை வச்சு வெங்காயம் வெட்டுறதுல எனக்கு திருப்தி இல்லை. சமுதாயத்துக்கு தேவையான ஒரு நல்ல கருத்தை சுவை சப்பு கொட்டும்படியா சுகமா சொல்ல நான் நினைக்கிறேன். ஆமா சார், ஒரு நல்ல கருத்துள்ள கதையில் நடிக்கும் போது தான் நடிகருக்கு கூட ஆத்ம திருப்தி ஏற்படுது. இது எந்த மாதிரி கதை சார்? தெய்வங்களாம் லட்சுமி, சரஸ்வதி, சக்தி என்று தெய்வங்களாக பெண்களை கொண்டாடும் நாட்டிலேதான் எங்கும் பெண் வேட்டை நடக்கிறது. தாய்க்குலத்தை காக்க ஆளவந்தார் அமைத்த காவல், சட்டம், நீதிமன்றம் இவைகளின் கண்ணெதிரேதான் துச்சாதனர்களின் துரைத்தனம் நடக்கிறது. இந்த துன்மார்க்கர்களின் காட்டு தர்பாரை தடுத்து நிறுத்திட தேவைப்படுபவனே ஆள பிறந்தவன். தாய்க்குலத்தை தீக்குளிக்க வைக்கும் வரதட்சணை, அடைத்த கதவையும் தாழ்பாலையும் அர்த்தமற்றதாக்கும் முகமூடி கொள்ளை, முகமூடாத கலப்பட கொள்ளை, ஜனநாயகத்தை முடமாக்கும் பணநாயகம், இந்த பெய்களையெல்லாம் விரட்டி அடிக்கும் ஒரு புரட்சி பரிசோதனை செய்யப்படுகிறது. ஒரே அறிவிப்பில் வேலையில்லாத அனைவருக்கும் வேலை, வீடில்லாத அனைவருக்கும் வீடு சாதித்து காட்டுகிறான் ஆள பிறந்தவன். மகாராஜாக்கள் ரொம்ப நல்லவங்க. குடிமக்களுக்கு என்ன குறை இருந்தாலும் அதையெல்லாம் உடனே தீர்த்து வச்சாங்க. பாரபட்சம் இல்லாம மக்களுக்கு நீதி வழங்கினாங்க. டீச்சர், யார் அந்த மகாராஜா? உதாரணமா மனுநீதி சோழன் ஒரு மகாராஜா இருந்தாரு. நெடிய கடல் சூழ்கின்ற உலகத்தில் ஜெயவிந்தை வாழ்வுற்ற சுகவிந்தி தேசத்தில் சிந்தை மகிழ் அங்கமொடு வங்கம் கலிங்கம் சந்தமக தங்குருகு விந்தம் குளிர்ந்தம் சிங்களம் சிங்கணம் சிந்து செவ்வீரம் பொங்கணம் குந்தளம் குடகு காஷ்மீரம் சிங்கார மலையாள நேபாள மாளவம் வங்காள காந்தார பாஞ்சால சாளுவம் செப்பரிய ஆந்திரம் திராவிட மராடம் பற்பரம் கூர்ச்சரம் விதர்ப்பம் விராடம் தீதில்லா கர்நாடக காம்போஜ முதலாக 56 தேச துள்ள மகராஜர் தினமும் வந்தெதிர் சமூகம் கண்டடி பணியும் பங்கஜ நிகழும் சம்பத தியாக யோக நாகரீக ஏக போக மாவிவேக ராஜ ராஜ மனுநீதி சோழன் வாழ்க. அமைச்சரே, அரசே, நாடு எப்படி இருக்கிறது? மாதம் மாறி மழை பொழிகிறது மகாராஜா. அது அரண்மனையிலும் பொழிகிறது, அதை யாமும் அறிவோம். குடிமக்கள் எப்படி இருக்கிறார்கள் ஐயா? மனுநீதி சோழன் ஆட்சியில் மக்களுக்கு எந்த விதமான குறையுமில்லை மகாராஜா. ஆராய்ச்சி மணி அடித்துக் கொண்டே இருக்கிறது. ஏதாவது குறை இருக்க வேண்டுமே. மன்னா, அந்த ஆராய்ச்சி மணியை அடிப்பது நமது குடிமக்களில் எவரும் இல்லை, ஒரு பசு அடிக்கிறது. நமது இளவரசர் ஓட்டிச் சென்ற தேர்காலில் அந்த பசுவின் கன்று அடிபட்டு இறந்து விட்டதாம். இறந்து விட்டது. பசுவும் ஒரு உயிர்தான். கண்டிழந்த பசுவின் வழக்கிற்கு சரியானதோர் தீர்ப்பு வழங்க வேண்டும். என்ன செய்யலாம்? கன்றை இழந்த பசு, பசுவை இழந்த கன்றை அதற்கு கொடுத்து விட்டால் வாயில்லா ஜீவன் என்பதால் வழக்கை சுலபமாக முடித்து விட்டீர். வாதியை பார்த்து தீர்ப்பு வழங்க கூடாது அமைச்சரே. வழக்கை பார்த்து தான் தீர்ப்பு வழங்க வேண்டும். பாசம் எல்லோருக்கும் பொது. கன்றை இழந்த அந்த பசு துடிப்பதை போல அந்த கன்றை கொன்றானே, அவனை பெற்றவர்களும் அவனை இழந்து துடிக்க வேண்டும். அதனால் இளவரசனை அதே தேர்காலில் ஏற்றி கொள்ள வேண்டும். மகாராஜா, இளவரசர் நமது ஒரே மகன், உங்களது ஒரே வாரிசு, அவனை கொல்வதா? மனுநீதி சோழன் அவையிலே மன்னன் மகனும் பசுவின் கன்றும் ஒன்றுதான். தீர்ப்பை நிறைவேற்றுங்கள். ஆகட்டும் அரசே.
பவழத்தின் நிறம் பார்க்கலாம், முகம் பார்க்கலாம். மக்களுக்கு மட்டும் இல்ல, தங்கள் மகாராணிகளுக்கு நல்லவங்களாவே நடந்துக்கிட்டாங்க. நீதிமான்களா மட்டும் இல்ல, பெரிய வள்ளல்களாவும் இருந்தாங்க. யாராவது இல்லன்னு போய் கேட்டா இல்லன்னு சொல்லாம உடனே கொடுத்துருவாங்க. உதாரணமா கர்ண மகாராஜாவை சொல்லலாம். வாழ்க கர்ண மகாராஜா, வளர்க நின் கொடை. அந்தணன் தர்மம் கேட்டு வந்திருக்கிறேன். பால் தரும் பசுக்களா இல்லை பூத்தரும் தோட்டங்களா, என்ன வேண்டும்? எனக்கு தங்களது கவசமும் குண்டலமும் வேண்டும். கவச குண்டலமா? அப்படியானால் நீர் அந்தனர் இல்லை இந்திரன். அந்தனர் வேடத்தில் வந்திருக்கும் இந்திரன். கர்ணா, எப்படி என் வேஷத்தை கண்டுகொண்டாய்? அந்தரனாக இருந்திருந்தால் பூஜைக்கு வேண்டியதை தான் கேட்பான். நீர் போருக்கு வேண்டியதை அல்லவா கேட்கிறீர். இப்போது என்னோடு போரிட்டுக் கொண்டிருப்பவன் அர்ஜுனன். அவன் சுத்த வீரன், யாசிக்க மாட்டான். அவனுக்காக யாசிப்பதென்றால் அவனது தந்தையான இந்திரனாக தான் இருக்க வேண்டும். என் யூகம் சரிதானே? என்னை மன்னித்துவிடு கர்ணா. நெல்லுங்கள் இந்திரரே. கர்ணனிடம் யாரும் இல்லை என்று வரலாம், ஆனால் இல்லை என்று போகக்கூடாது. கவச குண்டலத்தை உமக்கு தருவதால் எனக்கு ஏற்பட போகும் பாதகம் புரியும். ஆனால் உயிரை கேட்டாலும் தருபவன் கர்ணன் என்பதை உமக்கு உணர்த்தவே நான் தருகிறேன். கர்ணா, 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 கர்ணா. எம்மை அழைத்ததின் நோக்கம்? மகாராஜா வேஷம் கார்வே போகல போல இருக்கு. நமக்கு நல்லதுதான். மகாராஜா மகாராஜா, வழக்கம் போல வசூல் ஆகல. கொடுக்க வேண்டிய சம்பளத்துல கொஞ்சம் குறைச்சு கொடுக்கறேன். எவ்வளவு? 10 ரூபா தான். என்னங்க இது அநியாயம்? குறைச்ச சம்பளக்காரனுக்கு அதிகமா குறைக்கிறீங்க, அதிக சம்பளக்காரனுக்கு கொஞ்சமா குறைக்கிறீங்க. கொடுக்கறதே 10 ரூபா தான்டா. மகாராஜா மகாராஜா, இத பெரிய மனசு பண்ணி வாங்கிக்கணும். மந்திரி, மன்னா, இந்த பொற்காசுகளை வாங்கி எமது கஜானாவில் போடும். உத்தரவு மன்னா. அண்ணே அண்ணே அண்ணே, யார் அது? என்ன தெரியலையா? நம்ம கம்பெனி கள்ளப்பாட்டு கந்தசாமிண்ணே. கும்பிடுறேண்ணே. குறை என்ன கூறும்? சம்பளம் அதிகமா கிடைக்கும்னு புல்லுபாய் கம்பெனிக்கு போனேண்ணே. அங்க கட்டிக்கிற துணிக்கே கஷ்டம் வந்துருச்சுண்ணே. அதனாலதான் ராஜபாட்டை பார்த்துட்டு போலான்னு வந்தேண்ணே. என் கம்பெனியை விட்டு போனாலே கட்டிக்கிற கோமணத்துக்கே பஞ்சம் வந்துருண்டா. மங்களம் உண்டாகட்டும். கர்ணன்னா கர்ண மகராஜனே தான். அடடடடடடடடடா. ஏண்டா சினிமா புகழ், என்னடா இது? கர்ண வேஷம் போட்டாருல்ல, கார்வை இன்னும் குறையல. தானம் பண்ணட்டும், அதுக்கு ஏன் அங்க வஸ்திரம் தான் கிடைச்சதா? என்னங்க முதல்ல குளம் முச்சாமி பாவதரே, என்னடா சினிமா புகழ், இந்த முட்டையும் பகோடாவையும் எங்க இலையில வச்சா நாங்க சாப்பிட மாட்டோமா? ஏன் இலைய பாத்தியா? அதெல்லாம் கம்பெனி சப்ளை இல்லடா, அவங்க கை காசு போட்டு வாங்கினது. கம்பெனி சாப்பாடு வெறும் வெண்டைக்காய் சாம்பார் தான். என்னங்க ராஜபாட்டுக்கு மட்டும் ஸ்பெஷல் சாப்பாடா? அவருக்கும் வெண்டைக்காய் சாம்பார் தான்டா. இந்த சொத்த வெண்டைக்காய் சாம்பாரியா இப்படி சப்பு குட்டி சாப்பிடுறாரு? அடே சினிமா புகழ் சின்னச்சாமி முதலாளி, நீ மந்திரி வேஷத்தை கலைச்சதும் மறுபடியும் வெறும் சின்னச்சாமியா மாறிடுற. இந்த மாதிரி சில்லற தகராறெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கிற. அவர் அப்படி இல்ல, வேஷத்தை கலைச்சாலும் தன்னை ராஜாவாவே நினைச்சுக்கிட்டு இருக்காரு. ராஜ போஜனா.
அண்ணே அண்ணே உங்ககிட்ட ரொம்ப நாளா ஒண்ணு கேட்கணும்னு. இந்த பழைய மெத்தையிலையும் பிஞ்ச தலானிலையும் அம்சத்தூளிகா மஞ்சத்தோட சுகத்தை அனுபவிக்கிற மாதிரி தெரியுதே, அது எப்படி என்ன முடியுது? நான் ராஜா, மகாராஜா. வேஷம் போட்டாதானே? வேஷம் போடாத போதும் அப்படி நடந்துக்கிட்டீங்களே, அது எப்படி என்ன? சின்ன போலீஸ்காரன் இருக்கானே, அவன் உடுப்பு போடாதப்போ போலீஸ்கார மாதிரியே தான் நடந்துக்கலாம். அதே மாதிரி நான் ராஜா வேஷம் போடுறவன் வேஷம் போடாதப்போ ராஜா மாதிரியே நடந்துக்கிறேன். என் வேஷம் என்ன பாதிச்சிருக்கு. அது சரிங்க, நீங்க ராஜா வேஷம் போடும் போதெல்லாம் நானும் தான் மந்திரி வேஷம் போடுறேன். எனக்கு அந்த மதியுகம் இல்லையே. வராது. நான் ராஜா வேஷம் போடுறப்போ அந்த வேஷத்தோடயே கலந்துடுறேன். அதனால ராஜாவாவே மாறிடுறேன். நீ கூலிக்கு மாறிடுற. எங்க போறீங்க? மகாராஜா அந்தப்புறம் போகிறார். நல்ல வேளை ராஜபாட் போட்டீங்க, பொழைச்சீங்க. கள்ளபாட் போட்டிருந்தீங்க, எங்கேயாவது கொள்ளடிச்சிட்டு இந்நேரம் உள்ள இருந்திருப்பீங்க. அம்சத்துளிகா மஞ்சம், அப்சரஸ் ஒண்ணு வல்லியே, காத்து கூட வல்லியே. எலே வீசேண்டா. உன் விழியும் என் வாழும் சந்தித்தார், உன் விழியும் என் வாழும் சந்தித்தார், உனை வெல்லும் மனம் துள்ளும் இன்பத்தான், உனை வெல்லும் மனம் துள்ளும் இன்பத்தான், உன் விழியும் என் வாழும் சந்தித்தார். ஏன் கங்கா என்ன பிடிக்கலையா? உங்களை பிடிக்குதுங்க, ஆனா மகாராஜா மாதிரி போஸ் கொடுக்கறது தான் பிடிக்கல. நானா கொடுக்கறேன், தானா வருது. நீங்க ராஜாவாவே நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க, ராமதுரையா நினைங்க. சரி நினைக்கிறேன். என்ன கங்காவா பாருங்க. கங்கா, ராமதுரை, நான் உன் மேல எவ்வளவு ஆசை வச்சிருக்கேன் தெரியுமா? கொட்டகை நிறைஞ்ச மாதிரி ஹவுஸ்ஃபுல் ஆசை. உங்க மேல நான் வச்சிருக்கிற ஆசையை விட அது குறைச்சலா தான் இருக்கும். மகாராணி போங்க. ராஜாதி ராஜ, ராஜ மார்த்தாண்ட, ராஜ கம்பீர, ராஜகுல திலக, மனுநீதி சோழ மாமன்னர் வருகிறார். பராக் பராக். ஓ, டீச்சர் சொன்ன மகாராஜா இவர்தானா? ஆராய்ச்சி மணி அடிக்கிறது. குடிமகன் யாரோ முறையிட வந்திருக்கிறார். அவரை வரச் சொல். அடே 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 குடிமகனே, உன் சீன் வந்துருச்சு, சீக்கிரம் போடா. என்ன? டேய் டேய் டேய், சீன் வந்துருச்சு, சீக்கிரம் போடா. டேய், முதல்ல பழைய சம்பள பாக்கியம் கொடுங்க, அப்பதான் சீனுக்கு போவேன். சரியான வசூல் மன்னன்டா நீ. வணக்கம் மகாராஜா. ஓ, குடிமகனோ? குடிமகனே, உன் குறை என்ன கூறு? எங்க பள்ளிக்கூடத்துல சொன்ன மகாராஜா நீங்க தானா? பள்ளியில் என்ன சொன்னார்கள்? மனுநீதி சோழன் ஒரு மகாராஜா. குடிமக்களுக்கு என்ன குறை இருந்தாலும் தீர்த்து வைப்பார்னு சொன்னாங்க. ஆம், அந்த மனுநீதி சோழன் நாம் தான், நாமேதான். உன் குறை எதுவாக இருந்தாலும் கூறு குடிமகனே, உடனே தீர்த்து வைக்கிறேன். எங்க அப்பா அம்மா 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 ஏய் ஏய் விடுடா. ஏய் யாரா நீங்க? ஏய்